அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறனறிவம் பகுதியில் பலவுள் தெரிக பின்வருவனவற்றுள் முறையான தொடர் ஏது? இதற்கான விடை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது முறையான தொடர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலில் அணியும் அணிகலனை குறிப்பது. காலில் அணியக்கூடிய அணிகலனை குறிப்பது எது அப்படின்னா கிண்கிணி. அடுத்து பாருங்கள், காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. இதற்கான விடை இன்மையிலும் விருந்து. அடுத்து நன்மொழி என்பது பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், குருவினா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. முதல் கேள்விக்கான விடையை பார்க்கலாம். விடைங்கிற்கு இந்த மாதிரி எழுதியிருக்கலாம். அதாவது விருந்தினராக ஒருவர் வந்தால் வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், அவரை வியந்து உரைத்தல், மனம் மகிழும்படி பேசுதல், புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். இதை முகமன் சொற்கள். இந்த சொற்களை எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? உங்கள் கருத்தை குறிப்பிடுகின்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது அல்ல, மாறாக இருப்பதை பகிர்ந்தளிக்கும் எண்ணம் ஒன்றே போதுமானது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது 2 வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விடை கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள். அதாவது விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது இல்லை, செல்வத்தை மட்டும் வைத்து கொண்டிருப்பவனிடம் ஈகை குணம் இல்லையெனில் அவன் விருந்தளிக்க மாட்டான். விருந்தோம்பலுக்கு மிகவும் இன்றியமையாதது நல்ல உள்ளம், இன்சொல் பேசுதல், அன்பு பாராட்டும் பண்பு, பிறர் பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம், கருணை குணம் போன்றவைகளாகும். தனக்கு இல்லையெனினும் பிறர்க்கு உணவளித்து அவர்களின் மகிழ்வில் திளைத்தல் வேண்டும். இதை விடையாக எழுதிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குமா. இந்த 3 பாயிண்ட்டை விடையாக எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பாருங்கள், செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள், செம்பொன் சிலம்பு, கிண்கிணி, அரைஞான்மணி, அரைவடம், சுட்டி, குண்டலம், குலை, சூளி. அடுத்து பாருங்கள், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கோடிட்ட சொற்களை உண்மை தொகையாக மாற்றி எழுதுகன்றிருக்கு. இப்போ இதில் கல்வியும் உம்னு முடிஞ்சாவே அது வந்து உண்மை தொகை. அதில் கல்வியும் செல்வமும் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? கல்வி செல்வம். இது வந்து விருந்தும் ஈகையும். இதை எப்படி எழுதலாம்? உண்மை தொகையாக விருந்து ஈகை. அதாவது இந்த மாதிரி எழுதிக்கிங்க. கல்வியும் செல்வம்னா கல்வி செல்வம். இதுதான் கல்வியும் செல்வம்னு சொல்கிறோம். விருந்து ஈகை, இது வந்து விருந்தும் ஈகையும். அடுத்து தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள், தண்ணீர் குடினா அதுக்கு என்னென்ன விரித்து எழுதணும்? தண்ணீரை குடின்னு எழுதலாம். அதோட தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, அதாவது தண்ணீரை ஐ அப்படிங்கிற வேற்றுமை ஒரு மறந்து வந்திருக்கு. இது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து தயிர்குடம், தயிரை உடைய குடம். இதில் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அதாவது தயிரை அப்படிங்கிறப்ப ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும், உடைய அப்படிங்கிறது மறைந்து வந்தனால இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. சரியா? அடுத்து சிறுவினால இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. இது பக்க எண் 47 இருக்குமா. அதாவது புத்தகம் 47 இன்மையிலும் விருந்தோம்பல் இருக்குல்ல, அது கீழே இந்த பேராகிராஃப். இது ஃபுல்லாகவே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விடை கொடுங்க. இது கீழே இருக்கிறது சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது வரலும் புறநானூறுன்னு இருக்குல்ல, இது வரலும் கூட எழுதிக்கலாம்.
அதற்கான மற்றொரு விடை இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு 3 பாயிண்ட் தான் வருது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான். மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. சரியா? இந்த மாதிரி கூட விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரையாடிய நயத்தை விளக்குக. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது ஆடுக செங்கீரை அப்படின்னு போட்டுட்டு அழகிய திருவடிகளில் அணிந்த செம்பொன் சிலம்பு கிண்கிணிகளோடு ஆடியது, இடையில் அணிந்த அரைஞான் மணியோடு ஆடியது, பொன்போல் ஒளிரும் தொந்தியும் சிறு வயிறும் சரிந்தாடியது, நெற்றியில் பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டியும் ஆடியது, காதில் அணிந்த குண்டலங்களும் காதணிகளும் ஆடியது, உச்சியில் முத்துகளோடு கட்டப்பட்ட கொண்டையும் ஆடியது, பவளம் போன்ற திருமேனியும் ஆடியது. இவ்வாறாக வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகன் அணிந்திருந்த அணிகலன்களுடன் செங்கீரை ஆடினார். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது தனித்து உண்ணார்னா முதல்ல என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். தனித்து உண்ணார்னா தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போர் நல்லோர், அத்தோகையரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இந்த வரிகள் சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட் உலகம் நிலைத்திருக்கிறது மாதிரி கூட எழுதிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக நீங்கள் இதை எழுதிக்கலாம். இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்கள்னு தலைப்பு போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு பட்டியலிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே 1 by 1 எழுதிக்கலாம். அதாவது கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. விருந்து அளிப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர். படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமணக்கூடங்களுக்கு இடம்பெயர்த்து விட்டன. திருமண ஏற்பாட்டாளர்களை விருந்தினர்களை வரவேற்று உபசரித்தல் செய்யும் பண்பாட்டு மாற்றத்தை காண முடிகிறது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், சம் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இங்கே ஒரு ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கால மாற்றத்தில் விருந்தினர்களை வீட்டிற்கு அழைத்து உணவிடுவது குறைந்தது. விருந்து அளிப்பது குறைந்ததால் வெறும் தங்குவதற்கு சத்திரங்கள் பெருகின. தெரிந்தவர்கள் மட்டுமே விருந்தினராக ஏற்றனர். உற்றார் உறவினரையும் நண்பர்களையும் விருந்தினராக கருதினர். வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை. அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. அனைத்து சுப நிகழ்வுகளும் இல்ல விழாக்களும் திருமண கூடங்களுக்கு புலம்பெயர்ந்து விட்டன. விருந்தோம்பல் இன்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் செய்வதை காண முடிகிறது. இந்த மாதிரி இது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கூட நீங்கள் விடையாக எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 4வது கேள்வி என்னதுன்னா, மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். சிலர் மிதிவண்டியில் சென்றனர். சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மதிலை ஓட்டி செங்காதல் மலர்கள் பூத்து குலுங்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்தபடியே வீடு சென்றேன். பத்தியை படித்து தொகைநிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுகன்றிருக்காங்க. இதில் எது தொகைநிலை தொடர் வரும் அப்படின்னா மார்கழி திங்கள். அடுத்து வேறு என்ன வரும்? அது மாதிரி வீடு சென்றேன், செங்காந்தல் மலர்கள் இதெல்லாம் வரும். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது தொகைநிலை தொடரில் என்ன வரும்னா மார்கழி திங்கள் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை. செங்காந்தல் மலர்கள் இது இருபெயரொட்டு பண்புத்தொகை. செங்காந்தல்னா பண்புத்தொகை. வீடு சென்றேன் வேற்றுமை தொகை. இதை விடையாக எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, நெடுவினா பகுதி. நெடுவினா பகுதியில் சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் தலை போட்டுக்குங்க. அடுத்து முன்னுரை. தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று
உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். சங்ககால தமிழர்களின் விருப்பம் போல் அதாவது விருந்தோம்பல் பண்பிற்கு சில சான்றுகளை இங்கே காண்போம். இந்த மாதிரி முன்னுரை எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு தனித்து உண்ணார்னு தலைப்பு போட்டுக்குங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர், அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்று பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து அல்லில் ஆயினும். விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. இதனை அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. அடுத்து இன்மையிலும் விருந்தோம்பல். வறிய நிலையிலும் எவ்வளியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. அடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. அடுத்து விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை வளர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். பண்டை தமிழர் இல்லங்களில் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது நெடுவினா பாருங்க. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க அதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதிக்கங்க. முன்னுரை அன்னமையா உபசரித்தல் தாயின் உள்ளம் பெயர் பொருத்தம் முடிவுரை போட்டுக்கலாமா. அடுத்து முன்னுரை எழுதுங்க. அன்னமையா கிராமத்தில் உள்ளவர்களில் கருணை மிக்கவன். ஏழைகளை அயலாரை கண்டால் ஓடோடி உதவுபவன். குறிப்பாக உணவில்லாமல் வாடுவோரை கண்டால் உதவிக்கரம் நீட்டுவார். அன்னமையா கருணை உடையவன். வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் செயலில் இறங்குபவன் எழுதிக்கலாம். அடுத்து அன்னமையான் தலைப்பு போட்டுக்குங்க. பசியால் வாடி நடக்க முடியாமல் தாடியும் அழுக்கு சட்டையுமாய் பார்ப்பதற்கு முதியவர் போன்ற தோற்றமுடைய ஒருவர் வருவதை பார்த்தான் அன்னமையா. அவர் அன்னமையாவை பார்த்து, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்றான். இந்தா பக்கத்தில் அருகடுத்து கிட்டுகிறவங்கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா என்று அன்னமையா அயலானிடம் கேட்ட விதமும் தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்ட விதமும் அன்னமையாவின் கருணை உள்ளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து உபசரித்தல். அன்னமையா அயலாருக்கு உணவு கொடுக்க களையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றி சிரட்டையில் காண துவையிலும் ஊறுகாயும் கொண்டு மற்றொரு சிரட்டியில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் குடிக்க கொடுத்தான். கையில் வாங்கிய நீத்து பாகத்தை எப்படி குடிப்பது என்று அவன் கேட்டபோது சும்மா கடிச்சு குடிங்க என்று சொன்ன போதும் உட்கார்ந்து குடிங்க என்று விருந்தினரை உபசரிப்பதோடு அருகிலிருந்து உணவு பரிமாறிய விதமும் பாராட்டத்தக்கது. அடுத்து தாயின் உள்ளம் தலைப்போட்டு. வந்தவன் மனநிறைவோடு நீத்து பாகத்தை குடித்தவுடன் அன்னமையாவுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. இது தாயின் கனிவான உள்ளம் உடையவன் அன்னமையா என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்து பெயர் பொருத்தம். வந்தவன் தம்பி உன் பெயர் என்ன என்று வினாவினான். அன்னமையா என்று கூறியதும் வந்தவன் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவனது பெயர் எவ்வளவு பொருத்தம் என உணர்ந்தான். அன்னம் என்றால் உணவு. அன்னமையாவின் எண்ணமும் அன்னமிடுவதுதானே, எவ்வளவு அழகான பெயர் பொருத்தம் என்று நினைத்து கொண்டான். அடுத்து முடிவுரை எழுதிக்கிறான். வந்தவரை விருந்தினராய் எண்ணி அருகிலிருந்து உணவளித்து மகிழ்ந்த அன்னமையாவின் குணம் நம்மிடமும் மலர வேண்டும். அடுத்து பாருங்க. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாமா. முதல்ல குறிப்பு சட்டம் போட்டுக்குங்க. முன்னுரை இனிது வரவேற்றல், உணவு உபசரிப்பு, அன்பு வெளிப்பாடு, முடிவுரை. முன்னுரையில் என்ன எழுதலாம்னா, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பா நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற குரட்பா வந்த விருந்தினரை பேணி போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவனை வானவர்கள் போற்றும் சிறப்பு விருந்தினனாவான் என்கின்றது. வந்த விருந்தையும் வரும் விருந்தையும்
சிறப்புடன் செய்வது இல்லாதார் கடமையாகும். அடுத்து இனிது வரவேற்றும் தலைப்பு போட்டுக்குங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களிடம் வாருங்கள், அமருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள், குடும்பத்தினர் அனைவரும் நலமா என சில வார்த்தைகளை கூறி முகமலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்றேன். உணவு உபசரிப்பு. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு அவர்கள் விரும்பும் அறுசுவை உணவை தயார் செய்து அவரை உணவு உண்ண வருமாறு இன்முகத்துடன் அழைத்து அமர வைத்தேன். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது மரபு. ஆகவே தமிழ் பண்பாடு மறையாதிருக்க தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவிட்டேன். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விருந்த பகுதியும் வருமாறு வாழை இலையை விரித்தேன். வாழை இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவுகளை வைத்தேன். வாழை இலையின் வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகையிலும் நடுவில் சோறும் வைத்தேன். உண்பவர்கள் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை மீண்டும் மீண்டும் பரிவுடன் பரிமாறினேன். அடுத்து அன்பு வெளிப்பாடு. ஒரு குவளையில் நீரை கொண்டு வந்தேன். அதை கொண்டு அவர் அருகில் வைக்கப்பட்ட வெற்று பாத்திரத்தில் அவர் கைகழுவுமாறு நீர் ஊற்றினேன். பிறகு கைகளை துடைப்பதற்கு துண்டினை அளித்தேன். உணவு உண்டு எழுந்தவருக்கு ஒரு தட்டிலே வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு வைத்தேன். அவர் அதை மகிழ்வுடன் உண்டார். உணவு உண்டவரிடம் திருப்தியாக உண்டீர்களா என விசாரித்து வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் கொடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்குமாறு கூறி 7 அடி வரை அவருடன் சென்று வழியனுப்பி வைத்தேன். முடிவுரை. விருந்தினர் பேணுதல் தமிழர் மரபு ஆகும். அதனை அன்போடும் அருளோடும் செய்து தனிச்சிறப்பாகும் கூட எழுதிக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.